தம்பி, ஆ? கொஞ்சம் புக்ஸ் இருக்கு. எல்லாம் ஸ்டோரி புக்ஸ். வாங்கிக்கிறியா? இப்பெல்லாம் யாருங்க ஸ்டோரி புக் வாங்குறாங்க? உங்களை மாதிரி பெருசுங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து டிவியை பார்க்குறாங்க. சின்ன பசங்கள்லாம் நெட்டை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஃபேஸ்புக் வந்துச்சோ அதுக்கப்புறம் இந்த பேப்பர் புக்குக்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு. 5-10க்கெல்லாம் ஏன்பா ஆக்ட் பண்ற? எனக்கு பைசாலாம் வேணாம்ப்பா. பைசா வேணாமா? ஐயய்ய, அப்ப நான் பழைய புக்குக்கெல்லாம் பேரிச்சம்பளம் தர்றது இல்லைங்க. தம்பி, ஆ, வீட்டை அடைச்சிட்டு இருக்கு. ஆ. எடுத்துக்கிட்டு குடுக்கறத குடுப்பா. ஓ, கொடுக்கறத கொடுத்தா போதுமா? அப்ப கொட்டுங்க. என்ன சார், ஒரே பேயி பிசாசு எலும்பு கூட இருக்கு. உங்க பேர் என்ன, விட்லாச்சாரியாவா? ஏன்பா, உனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லையா? பேயாவது பிசாசாவது அதெல்லாம் டுபாக்கூர் சார். அப்படியா? குடுக்கறத குடுப்பா. ஆ. இந்தாங்க. என்ன இது? பார்த்தா தெரியல, 100 ரூபா. ஏதோ பெரியவராச்சே, இவ்வளவு தூரம் சுமந்துட்டு வந்திருக்கீங்களே, அதுக்காகத்தான் கொடுத்தேன். போற வழியில ஒரு கட்டிங்க போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சொட்டை அவுத்து வச்சிடலாம். உடம்பு கனகனன்னு இருக்கும். சரி, வரேன். சார், ஒரு நிமிஷம். ம்? இந்த வெறும்பைய வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? இதையும் கொடுத்துட்டு போங்க. இதுவும் வேணுமா? வேணுங்கிறதுனால தானே கேட்குறேன். இந்த ஆ. வரட்டுமா? என்ன ஆவி புந்த ஐயாவு மாதிரியே நடந்து போறான்? என்ன தலையை விரிச்சு போட்ட பொண்ணு? இந்த கதையை யாரும் படிக்காதீர்கள். படித்தால் மரணம். இது என்ன கேணத்தனமா இருக்கு? எவனோ குசும்புக்காக இதை எழுதி வச்சிருக்கான். ஏற்கனவே வியாபாரம் இங்க கிளிகளின் கிளியுது. இதுல இந்த புக்கை எப்படி விற்கிறது? அப்ப இந்த பேப்பரை கிழிச்சாதான் இந்த புக்கை விற்க முடியும். அப்படி என்னதான் இந்த புக்கில் இருக்குன்னு படிச்சிருவோம். அன்று டிசம்பர் 26ஆம் தேதி. இன்னைக்கும் டிசம்பர் 26 தான். நேரம் சரியாக இரவு 8 மணி. இப்பவும் நைட்டு 8 மணி தான். இன்னும் 1 மணி நேரத்தில் தான் சாகப்போவது தெரியாமல் அவன் சந்தோஷமாக இருந்தான். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? என்னது சாவு, ஆவி, பேய், சடலம்னுட்டு எப்படியா கதை எழுதுறது? முட்டா பயலுங்க. பயமா இருக்குல்ல? பரோட்டாவா? ஆமா. அப்ப சங்குதான். சயின்ஸ் சொல்லுது. ஹலோ, புதுசா புஸ்தகம் ஏதாவது வந்திருக்கா? ஏங்க, பழைய புஸ்தகங்கள்ல வந்து புது புஸ்தகம் கேக்குறீங்களே? ஹலோ, ஆ. உங்க கடைக்கு புதுசா பழைய புஸ்தகம் ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டேன். ஹலோ, இதெல்லாம் புது புஸ்தகம், இப்பதான் பழசா வந்திருக்கு. ஐயோ, குழப்பிட்டு ஐயா. இதெல்லாம் பழைய புஸ்தகம், இப்பதான் புதுசா வந்திருக்கு. இந்த பாருங்க. இந்த மாதிரி மண்டை ஓடு, கை போனது, கால் போனது, சதை பிஞ்சது, தலை பிஞ்சது, இந்த மாதிரி கதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கேரக்டரா இருக்கு. ஆமா, இதெல்லாம் கசாப் கடையில உட்காந்து படிப்பீங்க? இந்த இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் உங்க ஐட்டம் தான். கொத்துக்கறி, கொலவரி, மொத்த புக்கும். இதெல்லாம் என்ன விலை? 500 ரூபா. அதிகம். சரி, ஒரு 300. நியாயம். இதெல்லாம் கட்டுங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறீங்களே. இந்தாங்க. அள்ளி போடு. போடுறேன்.
300 வெட்டுங்க. இந்தாங்க. இதை எடைக்கு போட்டா 20 ரூபா தான் தேரும். 280 ரூபா எள்ளு. யாருக்கு? ஆ? எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். கேனப்ப இந்த கையில வாங்கி அந்த கையில கொடுத்ததுக்கு 200 லாபம். ஒருவேளை 4 கை இருந்தா 400 கிடைச்சிருக்கும். இனிமே தான் நம்ம டைம் ஸ்டார்ட். இந்த கதையை யாரும் படிக்காதீர்கள். படித்தால் மரணம். இந்த பேப்பரை மட்டும் நம்ம கிழிக்கலைன்னா நம்ம பொழப்பு கிழிஞ்சிருக்கும். இப்ப இந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பானா? இந்த கதையை நான் கூட தான் படித்தேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? நல்லா பீல் ஆகுறானுவ. என்னமோ இருக்கு, ஏதோ இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்பீடு 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 நம்பீடு. ஊரோ நம்புது, உலகம் நம்புது, பேய நம்புது, பிசாசு நம்புது. பாட்ட நம்பினா, பூட்ட நம்பினா, அப்ப நம்பினா, ஆத்தா நம்பினா, சாமியும் இருக்கு, பூதமும் இருக்கு, பேயும் இருக்கு, பிசாசும் இருக்கு. நம்பீடு 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 நம்பீடு. அந்த காலத்து எக்ஸாசிஸ்டும் அடுத்து வந்த ஓமனும், இந்த காலத்து காஞ்சனாவும், பெருசா கலக்கிய சந்திரமுகியும், வருஷ கணக்கா ஓடி ஓடி வசூல அள்ளி கொட்டுச்சு. ஊரோ நம்புது, உலகம் நம்புது, பேய நம்புது, பிசாசு நம்புது. பாட்ட நம்பினா, பூட்ட நம்பினா, அப்ப நம்பினா, ஆத்தா நம்பினா, சாமியும் இருக்கு, பூதமும் இருக்கு, பேயும் இருக்கு, பிசாசும் இருக்கு. நம்பீடு 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 நம்பீடு. சுத்தி சுழன்று கத்தி கதறி புரண்டு புரண்டு நங்கையின் உடலில் வளைந்து நெளிந்து ஆட வைப்பது யாரு? ஆடு கோழி காவு கேட்கும், ஆள அடிச்சு ரத்தம் பார்க்கும். பன்னாரண்ட பத்தா நூறா, ஆயிரம் இருக்கு, ஆயிரம் வந்திடும் வந்திடும், கொன்னுடும். நம்பிடு நம்பிடு நடுங்கிடு, சத்தியம் சத்தியம் சாத்தா இருக்கு, நிச்சயம் நிச்சயம் நம்பிடு. யோ உன்னை நம்பித்தான் நான் ஷூட்டிங்கை கூட கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்ல வீடா காட்டணும். காட்டலன்னு வச்சுக்கோ, சொட்டை கொன்னுடுவேன். சார்
நான் காட்ட போற பிளாட்டை பார்த்து நீங்க பிளாட் ஆயிருவீங்க. நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். சார் இதான் சார் நான் சொன்ன வீடு. எப்படி இருக்கு? இதா என்னையா பூத் பாங்கன மாதிரி இருக்கு? நான் என் பொண்டாட்டியோட ட்ரீம் சாங்ல குத்தாட்டம் போடவா கேட்டேன், குடும்ப நடத்த கேட்டேயா? சார் மொத்தம் 10 போர்ஷன் இருக்கு சார். அதுல ஒத்த போர்ஷன் தான் சார் உங்களுது. அப்ப மத்த போர்ஷன்லாம் யார் இருக்கா? ஆள் நடமாட்டதே காணுமே. இனிமே தான் சார் வரணும். அப்ப நான் தான் பலியாட. சார் ராகுகாலம் வந்துருப்போது, வாங்க வீட்டை பாத்துடலாம். நீயே எம்ம கண்ட மாதிரி தான் இருக்க. வா. சார் வாங்க சார், வந்து உள்ள பாருங்க. சார் இதான் சார் நடுஹால். நான் என்ன நாயுடுகால் சொன்னேன், இது ஹால்னு எனக்கு தெரியாதா? ஆமா, என்னமோ ஒரு பேட் ஸ்மெல் வருது. சார் சார் அது ஒண்ணுமில்ல, காலையில வீட்டுல மொச்ச பயிறு. அது இல்லையா, இது வேற என்னமோ ஒரு ஸ்மெல்லு. சார் சுருட்டு இது எப்படி இங்க வந்துச்சு? யோ இது ஏன் டைலாக்கியா? ஆமா, ஒரு மாசமா வீடு பூட்டி இருக்குன்னு சொல்றேன். ஆமா, புகஞ்சிட்டு இருக்க சுருட்டு இங்கே எப்படி? அதானே ஒரே குழப்பமா இருக்கே. அங்க பாருங்க சார். சார் ஜன்னல் திறந்து இருக்கு, பக்கத்துல ட்ரங்க் ரோடு. எவனோ ஒரு காவாலி பைய சுருட்ட குடிச்சிட்டு விட்டறிஞ்சிருக்கான். இதுக்கு போய் சரி ரூமை காட்டு. திறந்துரு. சார் இதான் ரூமு, பாத்துக்குங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க இன்னும் முழுசா காலி பண்ணல போல இருக்கு. கட்லு பீரோலாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பழைய புக்ஸ் தான் விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க இப்ப வீடு ஓகேன்னு சொல்லுங்க, பசங்களை விட்டு எல்லாத்தையும் உடனே காலி பண்ணிடுறேன். வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நீங்க ரைட்டர்ல காப்பி கீப்பி உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். இரு. இவர் தான் இதுக்கு முன்னாடி இங்கே குடியிருந்தவரா? ஆமாம் சார், பசவப்பான்னு பேர். எப்பவும் புக்கும் கையுமா இருப்பார். அதான் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காரு. சாத்தானின் சரித்திரம் எல்லாமே ஹாரர் ஸ்டோரிஸாக இருக்கு. அவருக்கு பேய் கதை ரொம்ப பிடிக்குமா? அது தெரியாது சார், ஆனால் அவரே பேய் மாதிரி தான் இருப்பார். 40 வயசாகியும் கல்யாணம் ஆகலையா, அதனால் அப்படி இருக்காருன்னு நாங்கள் நினச்சோம். அவர் ஏன் வீட்டை காலி பண்ணாரு? அவர் எங்க சார் வீட்டை காலி பண்ணாரு, அவரே காலி ஆயிட்டாரு. எப்படி? அது எப்படின்னு தெரியல சார். ஒரு நாள் பால் பாக்கெட் போடுற ரோசி அம்மா ஐயோக்கு கத்துனாங்க. வந்து பார்த்தா சார், சொன்னா நம்ப மாட்டீங்க, இதோ இந்த சுவத்துக்கிட்ட தான் அவருக்கு ரத்தம் வாங்கி எடுத்து செத்து கிடந்தாரு. அப்புறம் போலீஸுக்கு சொன்னோம், வந்து பார்த்தாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹார்ட் அட்டாக்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் இதெல்லாம் சொல்றேன்னு வீட்டை வேணான்னு சொல்லிடாதீங்க. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு சார். செத்தவனை பத்தி எனக்கு என்ன கவலை, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. எப்ப சார் குடும்பத்தை கூட்டிட்டு வர போறீங்க? நான் என்ன மாயாண்டி குடும்பத்தாரா? ஒரே ஒரு ஒய்ஃபு, நானு நாளைக்கே வந்துடுறோம். சந்தோஷம். அப்ப வந்து கமிஷனை வெட்டுங்க.
ஏன்னா பாத்தீங்களா, பாலு குபு குபுன்னு பொங்கி கிழக்கு பக்கமா வழியுது. ரொம்ப நல்ல சகுனம்ண்ணா. சூப்பர். டேக் 1 ஓகே. டேக் ஒன்னா? ஆமா, 60ஸ்ல கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படத்துல கேஆர் விஜயா பேசுற டைலாக் தானே இது. ம். பின்னிட்ட பக்கா. யோ ஐயரே, நக்கலா? ஆமா மாமி. போங்கோ, பேப்பர்ல சாமி படம் சுத்தி வச்சிருக்கு, போய் எடுத்து வைங்க, பூஜை பண்ணணும். ம். என்னண்ணா, படத்தை எடுத்து வைக்க சொன்னா உடைச்சு வச்சிருக்கேன். மண்டைய உடைப்பேன். அதுவா உடைஞ்சிருக்குடி. இப்போ என்னண்ணா பண்றது? நேரா கடைக்கு போறது, புதுசா கண்ணாடி போடுறது, அப்புறமா பூஜை பண்றது. சரி போங்கோ, போயிட்டு சீக்கிரமா வாங்கோ, பால் ஆறிட போகுது. பால் ஆறதுக்குள்ள வந்துடுறேன். ம். வேதா வேதா அவ சாமி படத்தோட வீட்டுக்குள்ள வருவான். அத வீட்டுக்குள்ள கொண்டு வர விடக்கூடாது. தூக்கி எரிஞ்சிடணும். சாமி படத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர விடக்கூடாது. தூக்கி எரிஞ்சிடணும். வீட்டுக்குள்ள வர விடக்கூடாது. தூக்கி எரிஞ்சிடணும். செய்யறேன். வேதா, ஏய் என்ன இங்க நின்னுட்டு இருக்க? பூஜைக்கு ரெடி பண்ணலையா? இங்க பாத்தியா, சாமி போட்டோ ரெடி. இது எதுக்கு? தேவையில்ல. என்னடி ஆச்சு உனக்கு? சாமி போட்டோ தூக்கிறீர? அது ஒண்ணு இல்லண்ணா, எப்போ ஒரு சாமி படம் உடைஞ்சு பின்னமாச்சோ அத வீட்டுக்குள்ள வச்சு கூடாது, அதான் தூக்கி எறிஞ்சேன். ஏய், என்ன இருந்தாலும் சாமி படம்டி. சாமி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, அத நினைச்சுக்கிட்டு வந்து பாலை குடிங்க, போறோம். பாத்தீங்களா வெங்கட், பழைய படமா இருந்தாலும் இப்ப கூட பீதியை கலப்புது. இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். திலீப், நான் சொன்னது ஒரு நல்ல கதை திலீப். அதுல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. என் செல்போன்ல கூட தான் ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. அதெல்லாம் டிக்கெட் போட்டு காட்ட முடியுமா? இத பாரு வெங்கட், நான் 12 படம் எடுத்திருக்கேன். என் கம்பெனியோட 13வது படம். சும்மா மிரட்டலா இருக்கணும். ஓகே சார், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. இது வரைக்கும் யாருமே டச் பண்ணாத ஒரு மேட்டரோட வர்றேன், மிரட்டுறேன். வேதா, நான் கறி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கறி சோறு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஆக்கி போடுவியா? யாரு? ஆக்கி போடுவியா? என்னால முடியாது. நீ
ஆக்கி போடுவேன். கறி தானே ஆக்கி போடுறேன். ஆக்கி போடுறேன். இந்தாம்மா. என்ன எலும்பா போட்டு வச்சிருக்க? இதை சாப்பிட்டா இவ்வளவு குண்டாயிட்டா அப்புறம் என்னம்மா? நல்ல ஆளுயா. இந்தாப்பா 2 கிலோ கறி கொடு. நல்ல தொட கறியா வெட்டி போடு. அப்படியே 2 கோழி அடிச்சு போடு. ஏம்மா இந்த தெருவுக்கு புதுசாக கொடுத்துட்டு வந்த பொண்ணு தானம்மா நீ? ஐயரு விட்டு பொண்ணு நாங்க கசாப்பு கடைக்கு வந்துக்கிற. ஏன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா தான் கறி கொடுப்பியோ? நான் ஐரா இருந்தா முதலியா இருந்தா உனக்கு என்னய்யா? கறியை வெட்டி போடு. போடுறேம்மா போடுறேன். நான் வாய்ப்பா இருக்கு. சீக்கிரம். सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके तरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. अम्मा ताये परमेश्वरी. வேதா வேது என்ன வேதா நீ இங்கே இருக்க? ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுட்டு இருக்க? என் மாமி அப்பவே சொன்னா சினிமாக்காரெல்லாம் வேணாண்டி, அவ பேருக்கு தான் பூநூல் போடுவா, ஆனா கண்டதையும் குடிப்பா திம்பான்னு. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்பினேன். அதுக்கு என்ன இப்ப? என்னவா? எந்த கழிசட ஹோட்டல்ல இருந்து கண்டதையும் வாங்கிட்டு வந்து அந்த சனியை கடிச்சு வீடு பூரா துப்பி வச்சிருக்கேன். பிராமணனா நீங்க? நானா நீ சாப்பிட்டேன்? நானா மட்டன் சாப்பிட்டேன்? பின்ன நானா சாப்பிட்டேன்? ஷோ, அத சொல்றதுக்கே நீங்க வாயெல்லாம் கொமட்டுறது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. சொல்லு. எங்க இருக்கே? சொன்னா பயந்துருவேன். சொல்லுங்கண்ணா. கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுல இருக்கேன். ஐயோ, அங்க எதுக்கு போனேன்? பேயை பத்தி இன்டர்வியூ பண்ணலாம்னு வந்தேன். நல்லா பண்ணல் இன்டர்வியூ. முதல்ல பருப்பிட்டு வாங்கோ. ஒரு ஹாப்பி நியூஸ். அப்படியா? என்ன விஷயம்? வீட்டுக்கு வாங்கோ, சொல்றேன். மேட்ரு என்னன்னு சொல்லு. வாங்கோண்ணா. ஒரு நிமிஷம். வரும்போது ஸ்வீட் பாக்ஸோட வாங்கோ.
நம்பரே வரலையே. யாரா இருக்கும்? ஹலோ. எனக்கு அந்த பிஞ்சு கருவை சாப்பிடணும் போல இருக்கு. கொடுத்துறியா? கொடுத்துரு. முடியாது. அத கலைச்சிரு. கலைக்கிற. என்னால முடியாது. என்னால முடியாது. எனக்கு வேணும். கொடுத்துரு. கொடுத்துரு. என்னம்மா ஆச்சு? முதல்ல கன்சீவ் ஆயிருக்க, அதை ஏமா கலைக்கணுங்கிற? எனக்கு பிடிக்கல. கலைச்சிருங்க. தப்புமா. இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. எனக்கு பிடிக்கல. கலைச்சிருங்க. எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோமா. இப்ப அவசரப்பட்டு பின்னாடி வருத்தப்பட போற. எனக்கு பிடிக்கல. கலைச்சிருங்கன்னு சொல்றேன்ல. சரிம்மா, நீ வெளியில வெயிட் பண்ணு. மத்த பேஷண்ட்டுங்களை நான் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். ம், ம். டாக்டர், அந்த அம்மா நிதானத்துல இல்ல. ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதான் நானும் ஃபீல் பண்றேன். அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் சினி ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. எங்க அப்பா தான் அவங்களுக்கு வீடு பார்த்து வச்சாரு. எங்க அப்பா கிட்ட நம்பர் வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசட்டுமா? ஓகேம்மா. ஓகே. என்னடி ஆச்சு உனக்கு? சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு ஃபோன் பண்ண. இப்ப நேரா ஹாஸ்பிடல் போயிருக்க. எதிரி சந்தோஷம்? நீ கன்சீவ் ஆனதா இல்ல கருவு கலைக்க போனதா? எனக்கு பிடிக்கல. இப்பவும் சொல்றேன், நான் கலைக்க தான் போறேன். வேதா, இது இல்லைன்னா 1000 ஹாஸ்பிட்டல். இந்த சனின்னு ஒழிச்சு கட்டாம நான் விட மாட்டேன். ஏய், என் வயித்துல உண்டானதை வச்சுக்கிறதும் வழிச்சு எரியறதும் ஏன் இஷ்டம். இதுல நீ தலையிட்ட மரியாதை கெட்டுடும். ராஜாதிராஜாய பிரதிக்க சாகினே நம வயம் வைஸ்வரனாய குர்மகே சமேகா மங்கா மகாமா யமக்கியம் காமேஸ்வரோ வைஸ்வரவனோதாதோ குபேராய வைஸ்வரவனாய. எடுத்துக்கம்மா. மகாராஜாய நமஹ. ராதாண்ண எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாமி. ராணிமா சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இருக்கும் சாமி. குழந்தை கல்யாணம் எந்த லெவல்ல இருக்கு? இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டீங்கல்ல, கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் சாமி. கண்டிப்பா நடக்கும். ம். இந்தாங்க எடுத்துங்க. நாங்க ஒரு நிமிஷம். இந்த செல்போன் வேற. மாப்பிள்ளையா? மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? இல்ல மாமா. வேதா வேதா நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை மாமா. ஒரே பிரச்சனை. பிரச்சனையா? என்ன மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? டாக்டர், நான் மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். உங்க அப்பாயின்மெண்ட் வேணும். ஓ, இப்பயே வரலாமா? தேங்க்யூ டாக்டர். மாப்பிள்ளைக்கு ஆச்சாரம்னா என்னன்னே தெரியல. வீட்டுக்குள்ளே செருப்போடு நடக்கிறான்னு சொன்னியே, இது என்னம்மா? அதனால என்ன? அப்பப்போ சம்பிரதாயத்தை மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திக்கிட்டியா இல்ல மாறிட்டியா? இந்தம்மா சோட்டா நிக்கிற அம்மன் பிரசாதம். என்ன திடீர்னு வந்திருக்கே? உங்க அம்மாவுக்கு உடம்பு சௌரியம் இல்லை. எப்பவும் உன் ஞாபகம் தான். அதான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். முடியாது, நான் வரமாட்டேன். ஏண்டா? அவரை விட்டுட்டு நான் எப்படிப்பா தனியா வர முடியும்? மாப்பிள்ளை இதே சென்னையில் 5 வருஷம் பேச்சுலராக குப்பை கொட்டினவர் தான். அவர் எல்லாம் பார்த்துப்பார், நீ புறப்படு. இல்லப்பா, நான் அவராண்ட ஒரு வார்த்தை கேட்கணும். நான் கேட்டுட்டேன். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆட்டோ பிடிக்கத்தான் போயிருக்காரு. புறப்படு வா.
வாம்மா. என் பின்னால யாரோ வராங்க. முதல்ல அவங்கள போ சொல்லுங்க. யாரையும் காணலம்மா. யாரும் வரல. இவ்ளோ நேரம் வந்தாங்களே. இல்லையம்மா, நீ ஏதோ யோசனையில் வந்துட்டு இருந்த. மன பிரமையா இருக்கும். வா, உள்ள வா. வா. வெங்கட், நான் ஆர்பி சங்கர் பேசுறேன். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் வெங்கட். சொல்லுங்க சார். என்ன வெங்கட், பேயை பிடிச்சிட்டீங்களா? சார் நானும் உடுக்கையெல்லாம் அடிச்சு பார்த்துட்டேன் சார். ஒரு பேயும் சிக்க மாட்டேங்குது. நான் நினைக்கிற மாதிரி பவர்ஃபுல்லாக எந்த மேட்டருமே எனக்கு கிடைக்க மாட்டேது சார். வெங்கட், பூஜைக்கு நாள் குறிச்சிட்டேன். இப்போ என்ன பண்றது? வேணா டேட்டை மாத்தி வைக்கவா? சார் நீங்கள் டேட்லாம் மாற்ற வேணாம் சார். கடைசியாக எனக்கு ஒரே ஒரு நைட் டைம் கொடுங்க சார். காலையில் ஒரு கெட்ட மேட்டரோட வர்றேன். என்னது சார்? ஐ மீன் ஒரு பயங்கரமான மேட்டரோட வர்றேன். எவனோ ஒருத்தன் நம்ம புக் ஷெல்ஃபில் நிறைய புக்கை விட்டு போயிருக்காங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக அதை எடுத்து படித்தா என்ன? டைட்டிலே இல்லை, ஆத்தர் பேரும் இல்லை. என்ன கதை இது? வேதா, உனக்கு தூக்கம் இல்லையா? ஏம்மா இங்கே வந்து உட்காந்துருக்க? அப்பா, நேக்கு பயமா இருக்குப்பா. நேக்கு பயமா இருக்குப்பா. அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதும்மா. ஏன் இப்படி திடீர்னு உனக்கு சந்தேகம் வருது? அந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. உருவம் தெரியாது, ஆனா பேசுறது மட்டும் கேக்கும். சாமி படம் வேணான்னு சொல்லும். கருக்குழம்பு ஆக்கி கூடன்னு கேக்கும். கருவை கலைச்சிருன்னு சொல்லும். அதை எல்லாத்தையும் செய்யணும்னு தோணுச்சுப்பா. நம்ம ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொந்தரவுலாம் இல்லாம இருக்குப்பா. பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. இப்ப தெளிவா ஒன்னொன்னு யோசிச்சு பார்க்கும்போதாப்பா நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுது. இந்த பாரு, மாப்பிள்ளை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். அதனால தானே உன்னை நான் இங்கே அழைச்சின்னு வந்தேன். இப்போ நீ ரொம்ப தெளிவா இருக்க, அது போதும் எனக்கு. போய் படுத்து தூங்கு போ. இல்லப்பா, அவர் இந்த வீட்ல இருக்க கூடாதுப்பா. உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கப்பா. குத்து குத்து. அத்தோ, அத்தோ, அத்தா. ஹலோ வெங்கட் பேசுறேன். வெங்கட், என்ன மிட் நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்றீங்க? பேய்க்கு பிடிச்ச நேரம் இதானே? கதை ரெடியா இருக்கு. இப்பவே வரட்டுமா? இப்பவே வா. நீங்க காலையில ஆபீஸ்க்கு வாங்க. சரி, காலையில உங்க ஆபீஸுக்கு வெங்கட் வரமாட்டான். நான் வருவேன்.
சனியை முடிச்ச ஃபோன் அவசரத்துக்கு ச்சே என்ன பாச்சு? லைன் போக மாட்டேங்குதும்மா, டெட் ஆயிடுத்து. ஐயோ பயமா இருக்குப்பா, எப்படியாவது பேசுங்கப்பா. நீ பயப்படாதம்மா, நாளைக்கு காலம்புற ஃபோன் பண்ணுவோம் இல்லையா? மாப்பிள்ளைய நான் நேர்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு ஏன் பயப்படுற? தைரியமா இரு. அப்பா சாமி, உள்ளேனா ஐயா? கதை கேட்க போறேன். ஆ. 2 hours. ஒரு பையன் உள்ள வரக்கூடாது. வந்தா அவனை விட்டுருவேன், ஒன்னா உதைப்பேன். ஜன்னலையே மூடிடுறேன், காத்து கூட உள்ள வராது, நான் பாத்துக்கிறேன் ஐயா. வெரி குட். வெங்கட் தம்பி, நீங்க ஆரம்பிங்க. அவனை திட்டினங்கிறதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிடக்கூடாது. அறிவு மாதிரி கதையை கொட்டுங்க, எனக்கு படம் சக்சஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்கள் செல்ஃபோன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த கதையை டீப்பாக கேட்கும்போது செல்ஃபோன் ரிங் ஆச்சுன்னா உங்கள் ஹார்ட் பீட்டு எகிரிடும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். பயங்கர பில்டப்பா இருக்க. கதையும் அப்படி இருக்குமா? இத நான் ஆஃப் பண்ணிட்டேன், நீங்க ஆரம்பிக்க தம்பி. ஓப்பனிங் த்ரில்லிங்கா இருக்க. ஒரு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நைட்டு 8 மணி. அப்புறம் என்னதான் ஆச்சு? உங்களை மாதிரியே ஜாலி மூட்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனா இன்னும் 1 மணி நேரத்துல அவன் சாக போறான். அது அவனுக்கே தெரியாது. அவனை கொல்றதுக்காக ஒரு ஆவி உருவம் ஆவேசமா அதே ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்பா, காலையில அவருக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேலே, பண்ணிட்டேலப்பா? பின்ன பண்ணாம இருப்பேனா? ஃபோன் பண்ணேன், உடனே புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன்னாரு, வந்துருவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த பாரு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. கந்தனை கடம்பனை செங்கோன்று வேலனை. ஐயோ, வேதா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியான்னு கேட்பாள. உடனே எங்க போனுங்க? இங்க இல்லையே. போன எங்க வச்சேன்? போன காணலையே. எவன் போன் அடிச்சுட்டு போனான்னு தெரியலையே. சார், யோ என்னய்யா? காப்பி சார். யோ, நான் கதை தானே கேட்டேன், காப்பியாயே கேட்டேன். இல்ல சார். அப்புறம் ஏன் கொண்டு வந்த? நானும் நடுங்கி போயிருக்கிறேன். போயா. ஐயா ரொம்ப பயந்து போயிருக்காரு. கதையை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. சூப்பர், மிரட்டிட்டீங்க வெங்கட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன ஹார்ட் பீட் கொஞ்சம் கூட போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, சாயங்காலம் போய் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கிறேன். மிஸ்டர் திலீப், இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், இந்த கதையில ஏதோ ஒண்ணு இருக்கு சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. வெங்கட் கதை சொல்லும்போது அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பா உருவம் நினைச்சு. திலீப், நீங்க ஆடியன்ஸை பயமுறுத்துங்க, ப்ரொடியூசரை பயமுறுத்தாதீங்க. என்ன செக்கில் கையெழுத்து போறது பதிலாக கோலம் போட்டுருவையா, செக்கு செல்லாம போயிடும். சார், டைரக்டர் சொல்றது உண்மைதான். நான் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. யோ, என்னையா ஆளாளுக்கு அள்ளி விடுறீங்க? வெங்கட், நீங்க இந்த கதையை படிச்சேன்னு சொல்றீங்களே, அப்ப உங்க சொந்த கதை இல்லையா? இல்ல சார், நான் எவ்வளவு யோசிச்சும் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கதை எனக்கு கிடைக்கவே இல்லை சார். அப்பதான் நேற்று ஒரு 12 மணி இருக்கும், இந்த காட்டேரி கதையை படித்தேன். 1 செகண்ட். இதான் சார் அந்த கதை. உங்களுக்கு கதை ஓகேனா ஸ்க்ரீன் பிளே டயலாக் நான் பண்ணித்தரேன்.
இதுல ஃபர்ஸ்ட் பேஜே இல்லையே. என்ன டைட்டில், யார் எழுதுனதுன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இது எப்படி படம் எடுக்க முடியும்? அதானே பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா வந்தா பாத்துக்கலாம் சார். நீங்க பண்ண 12 படமும் ஜெராக்ஸ் தானே? எவன் கேஸ் போட்டான்? இது ஒரிஜினல் சாத்தான் கதை. அது ஒண்ணும் இல்ல, வேற யாராவது காப்பி ரைட் கேட்பாங்களோன்னு பயந்தேன். நீங்க காப்பி அடிக்கிறது ரைட்ன்ட்டீங்க. தென் ஓகே. வெங்கட், இன்னைக்கே நீங்க சாரோட கெஸ்ட் ஹவுஸ்ல டயலாக் எழுத ஆரம்பிச்சிருங்க. பட் நல்லா வரணும். வரும். நீங்க எதிர்பார்க்காத எல்லாமே வரும். மாப்பிள, காலையிலேருந்து 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. சாரி மாமா, ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்கும்போது ஆஃப் பண்ணது, ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் மாப்பிள, ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம பாஞ்சாலி அம்மன் புண்ணியத்தில் வேதா குணமாயிட்டா. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியா? கோளாறு அவள்கிட்ட இல்லை. நீங்க புதுசா குடி போனீங்களே, அந்த வீட்டில் தான் ஒரு தீய சக்தி இருக்கு. இந்த பாருங்க, நீங்க சென்னையில் இருக்க வேண்டாம், உடனடியாக காஞ்சிபுரம் வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை மாமா, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. நான் ப்ரொடியூசரோட கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கேன். டைலாக் எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தாகணும். சரி 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 மாப்பிள. இப்போ நான் எழுத போகிற கதை பெல்லி சூனியம் ஏவல்னு பக்கா பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட கதை மாமா. என்னன்னு தெரியல, ஆரம்பத்துலேருந்து ஏதோ தடங்களாகவே இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி ஏதாவது கவசம் வந்து இருக்கா மாமா? நீங்க இனிமே எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் பேப்பர்ல காக்க காக்க கனகவேல் காக்கன்னு எழுதிட்டு ஆரம்பிங்கோ. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். ஓம் காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த ப்ரோக்ராம் ஆனாடா பெண்ணாடல இந்த பொண்ணு ஆனது. இத பார்த்துட்டு தெலுங்கு படத்துல புக் பண்ண வந்துட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கலையே. தமிழ் படத்துல தான் நடிப்பேன்னு பிடிவாதமா இருக்கு சார். நான் தெலுங்கு படம் எடுத்தா தெலுங்கு படத்துல தான் நடிப்பேன்னு பிடிவாதமா இருக்கும். தெரியாதா எங்களுக்கு? சார், சினிமால இதெல்லாம் சகஜம் சார். மிஸ்டர் திலீப், இந்த பொண்ணு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு நல்லா இருக்கு சார், நம்ம கதைக்கு சூட் ஆகும். தென் ஓகே. ராஜகோபால் சார், நாளைக்கு இந்த பொண்ணு நேர்ல கூப்பிட்டு வரீங்க. நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம். ஓகே டன் சார், வரேன் சார். அப்புறம் திலீப், வெங்கட்ட பேசுறீங்களா? ஸ்கிரிப்ட் எந்த லெவல்ல இருக்கு? அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சார், அவர் ரூட்ல போட்டோம். என்ன லஞ்ச் இன்னைக்கு? சார், வழக்கம் போல சரவண பவன்ல இருந்து வாங்கிட்டு வந்துறேன் சார். சரவண பவன்? ஏன் மிலிட்டரி ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வர முடியா? மட்டன் பிரியாணி. சார், நீங்களா? என்னையா பைசாவா எப்படி பிரியாணி கன்வெர்ட் ஆனதுன்னு பாக்குறியா? அது என்னன்னே தெரியலையா? இந்த கதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரியாணி கிளாஸ் போகணும், எலும்பு கடிக்கணும், ரத்த பொரியல். நீ சாப்பிட்டியா? ரத்த பொரியல் டேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கியா? சார், நம்பவே முடியல சார். அப்புறம் ஒரு விஷயம், நீங்க குளிச்சிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணாரு. ஏன் அந்த ஆளுக்கு என்னவா? சார், இப்படி என்ன சொன்ன? சார், ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார் சார். சார் ஃபோன் பண்ணாரா? ஆமா சார். சொல்ல மாட்டேன் நீ. என்ன நீ? என்ன சார்? ஃபோன்ல ஸ்கிரீன் சேவர்ல ஒய்ஃபோட போட்டோ வச்சிருந்தேன், எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரியல. சார், அதுக்கு ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. ஏதோ தம்ஸ் அப் மாதிரி வாட்ஸ்அப்புங்கறாங்களே, அதுல அம்மா போட்டோவை அனுப்பி வச்சிர போறாங்க. அவ்வளவுதானே? ஆமா இல்ல? கரெக்டியா?
என்ன சார்? ஐயோ, என் ஒய்ஃப் நம்பர்ல இருந்து செத்து போன போட்டோ வந்திருக்கியா? நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆர்பி சங்கர். இந்த கெஸ்ட் ஹவுஸ் என்னது மேடம்? ஸ்டோரி டிஸ்கஷன் தான் வச்சிருக்கேன். பொதுவா ஸ்டோரி டிஸ்கஷன்னா டைரக்டரும் கூட இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மட்டும் ஏன் தனியா இருந்தாரு? அவர் தனியா இருந்தா ஸ்கிரிப்ட் நல்லா வரும். அதுக்கு தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன். என்னையா? இவர்தான் மேடம் இறந்து போன வெங்கட் கூட இருந்த டிரைவர் அப்பாசாமி. வணக்கம் மேடம். வெங்கட்ட பார்க்க வேற யாராவது வந்தாங்களா? இல்ல மேடம், வெங்கட் சாரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. அதனால யாரும் வரல மேடம். மேடம், ஒரு சின்ன விஷயம். அவர் வந்த நேரமே சரியில்லை மேடம். வந்த முத நாளே லஸ்தரா இருந்து கீழே விழுந்துச்சு மேடம். நல்ல வேளை தப்பிச்சாரு. அவர் வரும்போதே ஏதோ கெட்ட சக்தியும் கூட வந்திருக்கு மேடம். யோ, நீ ஒண்ணு புதுசா கதை எழுதாதயா? மேடம், இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட்? இந்த டெத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பூட்டி இருக்கிற ரூமுக்குள்ள டெத் நடந்திருக்கு. உள்ள யாரும் வந்துட்டு போனதுக்கான தடயமும் கிடையாது. ஒரு யூகமா சொல்ல போனா இது சூசைடா தான் இருக்கும். என் மருமகன் தற்கொலை பண்ணிட்டு சாகல. ஏதோ ஒரு துஷ்ட சக்தி தான் அவரை கொண்டு இருக்கணும். இதை கோர்ட்ல சொல்ல முடியுமா? இல்ல சொன்னாதான் நம்புவாங்களா? உங்க டாக்டரை வர சொல்லுங்க, அவங்கள நான் விசாரிக்கணும். வேண்டாங்க, அவ இப்ப பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. புருஷன் இறந்ததுனாலையும் கருச்சரிவு ஏற்பட்டதுலையும் அவ ரொம்ப குழம்பி போயிருக்கா. நீங்க எது கேட்கறதாலும் தயவு செய்து எங்கிட்ட கேளுங்க. இல்ல ஏதோ துஷ்ட சக்தி கொண்டதா சொன்னீங்களே, ஆமா, அது பேயா, பிசாசா, இல்ல ஆவியா? யாரு? அது வந்து இந்த சொல்றேன். அந்த வீட்ல ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த துஷ்ட சக்தி இருக்கு. அதுதான் என் புருஷனை சாகடிச்சிருக்கணும். லேடி கான்ஸ்டபிள் ஜெயலட்சுமியும் இப்படிதானே ஒரு கதை சொன்னா? மேடம், இது தற்கொலை இல்ல, கொலை. என்ன சொல்ற? ஆமா மேடம், இங்க இருக்கிற கண்காணிப்பு கேமராவுல கொலைகார உருவம் பதிவாயிருக்கு. இவன் யாரு? இவன் இல்ல மேடம், இது. இவன் செத்து போய் 1 மாசம் ஆகுது. என்ன சொல்ற? ஆமா மேடம், அது மட்டும் இல்ல,
இவன் இருந்த வீட்ல தான் இப்ப செத்து போன வெங்கட் குடி இருந்திருக்காரு. அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ற? கன்ஃபார்ம்டா சொல்றேன் மேடம், வெங்கட்ட கொண்டது இந்த ஆவிதான். சுபா, என்ன வெயில் தாங்க முடியலையே. அடிக்கிற வெயில்ல கோழி அவிச்ச முட்டை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன இது, அவிச்ச முட்டை போட்ட வேதனையில கோழி குரலை மாத்திக்கிறதா? ஓ, போனா? ஹலோ, ஹெட் கான்ஸ்டபிள் ஏழுமலை ஹியர். சார், சொல்லுங்கம்மா. நாயை கூட்டிட்டு வாக்கிங் போன என் புருஷனை காணோம் சார். பேர் அடையாளம் சொல்லுங்க. அது பேரு டாமி. பால் குட்டையா இருக்கும். கிழிஞ்சது போ. புருஷனை பத்தி கேட்டா நாயை பத்தி சொல்லுது. இந்த அம்மாவுக்கு புருஷனோட நாய் வசதி போல் இருக்கு. அம்மா, நீங்க இந்த கார்பரேஷன் நாய் வண்டிக்கு ஃபோன் பண்ணுங்க. நாயை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. இலவச இணைப்பா புருஷனையும் அனுப்பி வைப்பாங்க. பையங்க. வெயில் கொடுமை தாங்க முடியல, விசிறிட்டு உட்காந்தா யாரோ ஒரு வீட்டுக்காரமா விசிறிட்டு ஃபோன் பண்ணுது. யோ, சார கொஞ்சம் சாந்தமா சொல்லக்கூடாதா? ஏன் அப்படி மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு முரட்டுறமா கத்துற? ஆமா, ஒரு வாரமா ஏன் டியூட்டிக்கு வரல? மாடியில இருந்து கீழே விழுந்துட்டேன் சார். இந்த பொய் தான் எனக்கு பிடிக்கும். ஏன் மாடியில இருந்து கீழே விழுறதுக்கு ஒரு வாரம் ஆகுமா? எறும்பு கூட 7 நிமிஷத்துல விழுந்துறியா? ஐயோ, ஒரு வாரமா புத்தூர்ல கட்டி கட்டிட்டு இருந்தேன் சார். சார், பாமா, என்ன நீ பொட்டி போட்டு கேட வர்ற? நீ எந்த ஊருக்கு போயிருந்த? இவர் புத்தூர், நீ சித்தூரா? நான் எந்த ஊருக்கும் போல சார். செத்து போன வெங்கட் ரூம்ல இருந்து சூட்கேஸும் புக்ஸும் இங்க கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து சொல்லிடுங்க, எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போகணும். ஆமா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? நாளைக்கு தான் சார் கிடைக்கும். என்ன சுத்தி வளைச்சு சூசைடுன்னு சொல்ல போறாங்க. பட் ஐ நோ சார், இது ஒரு ஆவியோட சேட்டை தான். என்னது ஆவியோட சேட்டை? ஆரியா நடிச்ச சேட்டுன்னு போகுது இந்த பொண்ணு. காவி கட்டின சாமியாருங்க தான் ஊர் பூரா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப ஆவியெல்லாம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சா? இந்த காவி கட்டின பாவிங்களை வேன்ல ஏற்றி கோர்ட்டுக்கு பாதுகாப்போட கூட்டிட்டு போறதுக்குள்ள கேவி அழுவலாம். ஏயா, ஏன்? எனக்கு ஒரு டவுட் சார். இந்த ஹைட்டுக்கு எப்படி போலீஸ் வேலை கிடைச்சிட்டு இருந்தானே, எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. ஆனா அது இல்ல சார். வேற என்ன? இந்த பேய் பிசாசுலாம் இருக்கா சார்? எல்லாம் இருக்கு. எங்க சார்? எங்க வீட்டுல தான். 10 வருஷமா அது கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கு. என்ன பாய், என்ன ஸ்டேஷனையே பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஸ்டேஷனுக்குள்ள என்னமோ ஒண்ணு நடமாடுது. பாய், நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். நீங்க வேற எதையாவது சொல்லி பீதியை கிளப்பி விட்டுறாதீங்க. இந்த பாய் சொன்னா பக்காவா இருக்கும். இந்த ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சாவு நடக்க போகுது. பேட்டி, உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரியே இருக்குமா? 2 நாளைக்கு இந்த பக்கம் வரவே வராதுமா. லீவ் போட்டுருமா? பாய், நானும் பேய் பிசாச நம்புறவதான். அதுக்காக லீவ் போட்டு ஓடுற அளவுக்கு நான் ஒன்னும் கோழை கிடையாது. போய் வேலையை பாருங்க. அந்த சைத்தான் என்ன பண்ண போகுதோ? சார், சுருட்டு கேட்டீங்களாமே, இந்தாங்க. என்னடா சூதாடி சித்த மாதிரி வந்து நின்று சுருட்டு வேணுமான்னு கேட்குறேன். எனக்கு எதுக்குடா அந்த கன்றாவி? ஒரு ஆளு ஸ்டேஷனுக்கு சுருட்டு கொண்டு வர சொன்னாரு. சொன்னவனை போய் கேட்டா சொங்கி. வேணாமா? வேணான்னு தாண்டா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். தூக்கிட்டு போ. நல்லா இருக்கா அவன் கட்டில் நடாவா அயன் பண்ண மாதிரி. யோ, நாலடியார் சார். என் பேரு ஈஸ்வர பாண்டியன் சார். 4 அடி உயரம் தானே இருக்கிற, அதான் நாலடியார்னு கூப்பிட்டேன். இப்ப என்ன சுருட்டெல்லாம் கூட டோர் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சார், நாட்டுல மார்க்கெட்டிங் டைப்பே மாறி போச்சு சார். என்னத்த மாறினதோ மண்ணலி போட்டதோ போ. அது நீ யாரியா? நீ என்ன பீடி கொண்டு வந்திருக்கியா? இல்ல, பட்டச்சாராய் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன ஸ்டேஷனுக்கே பாட்டிலோட வந்துட்டேன் சார்? ஒரு ஆளு வந்து ஸ்டேஷனுக்கு சாராய் வேணும்னு கேட்டா சார். அது நான் வந்து மஃப்டியில் இருக்கும்போது அப்படி இப்படி கொஞ்சம் மப்பை ஏற்றிக்கிறது வாஸ்தவம் தான். அதுக்காக நீ வந்து நேரடியாக இங்கே கொண்டாந்து காமிச்சு உசுப்பேத்தாதையா, எடுத்துகிட்டு ஓடிவிடு. வேணாமா? வேணாம் தான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். போயா? சரி, வரேன். இவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே இவங்க ஆத்தா ஃபுல்லாக குடிச்சிருக்கா போல் இருக்கு. அதான் பர்மனெண்ட்டாக போதையிலே இருக்கான். போங்க சார், ஒரு ஃபுல்லா வேண்டான்னு அனுப்பிச்சிட்டீங்க. அவன் புள்ளையே வேணான்னு அனுப்புறான், நான் ஃபுல்லா தானே வேணான்னு அனுப்பிச்ச விடிய. ஸ்டேஷன்ல இந்த மிமிக்ரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. எதுக்கு இப்போ கோழி மாதிரி கத்துற? நான் இல்ல சார், இத வருது பாருங்க சார். வெடக்கோழி கேட்டீங்களாமே,
கொண்டாந்துருக்கேன். யோ எத்தனை பேர் அப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? உங்ககிட்ட யாரையா கோழி கேட்டது? ஒரு ஆளு வந்து ஸ்டேஷனுக்கு நல்ல நாட்டுக்கோழி வேணும்னு கேட்டாரு. அது வந்து ஸ்டேஷனுக்கு ஒன்றும் கோழி எல்லாம் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. அந்த கோழி ரெக்கைக்கும் மீசைக்கும் வித்தியாசமே தெரியல, போ. வேணாமா? வேண்டாம் தான் ஆரம்பத்துல இருந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ஆயுசு கெட்டி. ஏயா இந்த சுருட்டு சாராயம் நாட்டுக்கோழி இதெல்லாம் கருப்பணசாமிக்கு படைக்கிறது இல்ல? கருப்புக்கு மட்டுமில்ல, காட்டேரிக்கும் படைப்பாங்க. நீ வேற காட்டேரி ஓட்டேரி என்ன காபரா பண்ற? நைட்டுக்கு டியூட்டி பார்க்க வேணாமா? பார்க்க போறீங்களா? இருந்தா தானே. என்ன ஆவி அங்கிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? நாய் எதையோ நக்கிற மாதிரி இருக்கு, யாரோ எதையோ குடிக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. கூட்டத்தில் சவுண்ட் பிசுறு அடிக்குது. என்ன கோழி போகுது? பொழுது உடைஞ்சிருச்சா? 12 தானே ஆகுது, அதுக்குள்ள கூவுது. என்னது எலும்பு கடிக்கிற சத்தம்? கோழி கூவிச்சு, உடனே எலும்பு கடிக்கிற சத்தம். கோழி எலும்பை கடிப்பாங்க சத்தம் வரும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தேன். ஆனா கோழியே கோழி எலும்பை கடிக்கிறது நான் கேள்விப்பட்டது இல்லை, பார்த்தது இல்லையே. சுருட்டு வாசனை வருது. கோழி சுருட்டு பிடிக்குமா? கோழி அழகால சுருட்டை பிடிக்கவே முடியாது. அப்படியே பிடிச்சிருச்சுனாலும் ஒன்வே டிராஃபிக் வழி அடப்பட்டு போச்சு. எந்த வழியால போக விடும்? ஒருவேளை எங்களுக்கு பதிலாக ஸ்மோக்கா விடுமோ? யாரு யாரது யாரது யாராவது போறது யாரு? பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ. ஐயோ குள்ள போய் இங்க உள்ள போய்தான் சார். நீ ஐயா? ஆமா. ஐயா இவ்வளவு நேரம் இங்கே ஐயா படுத்துக்கிட்டு இருந்த? ஆமா சார், உங்க காலை அமைக்கட சொன்னீங்க இல்லையா, அமைக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கண்ண சொல்லிட்டேன். அதாவது இந்த லாக்கப்புக்குள்ள ஈஸ்வர பாண்டி. என்ன சார் பேரை பார்த்து படிக்கிறீங்க? பயத்துல என் பேரே எனக்கு மறந்து போச்சு. என் பேர் இல்லையா? உங்க பேரு ஏழுமலை சார். சொல்லு. லாக்கப்புக்குள்ள கோழி கூற மாதிரி சத்தம், யாரோ எதையோ குடிக்கிற மாதிரி கலக்கூட சத்தம். அப்புறமா கோழி எலும்பு கடிக்கிற மாதிரி கட்டக்கா மூட்டக்கான்னு சத்தம். அப்புறம் சுருட்டு பிடிக்கிற மாதிரி வாசனை வருது. எவனோ ஒருத்தன் இங்க இருந்து அங்க தவறான். யாரான்னு கேட்டா ஒரு சத்தத்தையும் காணும். சார் இன்னைக்கு நான் லீவு பண்ணிடுறேன். லீவு போட்டு நானும் சேர்ந்து போடணும். ஸ்டேஷன்ல யாருன்னு கேட்கறதுக்கு நான் இல்லாம போயிடுவேன். தைரியமா உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருப்போம். சார் பார்க்கிறேன், திரும்பி வருவேனா? அது உள்ள போனாதானே தெரியும். இவ்வளவு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு பயந்து நடக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கேன். நானும் வர்றேன். பில்லி சூரியம் பெரும்பகைகளை வல்ல புதுமல அசிங்க பேய்கள் அல்லல் படுத்த மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும் சுருட்டு சாராயம் கோழி எலும்பு கருப்பணசாமி எப்படியா இவ்வளவு நேரம் இங்க வந்து லாக்கப்ல இருந்திருக்கிறாரு? வந்தது கருப்பணசாமி இல்ல சார், காட்டேரி சார். சார் நான் காட்டேரி இல்ல சார், நான் கான்ஸ்டபிள் ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமியா? ராத்திரி பூரா இப்படியே செக்கோலக்க மாதிரி நின்று இருக்கோம். ஆமா சார். என்ன சார் ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, ராத்திரி லாக்கப்புக்குள்ள காட்டேரி வந்து
ரொம்ப நிதானமா உட்காந்து டின்னர் முடிச்சிட்டு போயிருக்கு. அதான் அதிர்ச்சியில 1000 வோல்ட் மின்சாரத்தை பிடிச்ச மாதிரி அசையாம நின்னுட்டோம். இந்த மாதிரி இவர் இந்த கான்ஸ்டபிள்லாம் அந்த ஊர்வலத்துக்கு பாதுகாப்புக்காக போயிருக்காங்க. நாங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் தெரியாம வீட்டுக்கு போய் பல் விளக்கிட்டு ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு வந்துட்டோம். நீ ஸ்டேஷன்ல தனியா இருந்து பாத்துக்கியா? ஓகே சார். நீ போமா போ. ஏய்யா ஜெயலட்சுமி ஓமப்பொடிக்கு உடுப்பு போட்ட மாதிரி இருக்கு. தைரியமா பாத்துக்கோ. ஒல்லி எல்லாம் கிள்ளி மாதிரி சார். தனியா இருக்க போறேன்னு பயந்தேன். நல்ல வேளை ஒரு ஸ்டோரி புக் இருக்கு. அதுவும் சினிமா இருக்க போற ஸ்டோரி. நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நீங்க செத்துட்டீங்களே. இங்கேயே வந்திருக்கீங்க. உன்னை கூட்டிட்டு போற வந்திருக்கேன். இல்ல, நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். வருவேன். வர வைப்பேன். மிஸ் ஏழுமலை, லேடி கான்ஸ்டபிளோட வண்டி வெளியே நிக்குதே. இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? இது செத்து போன ஸ்டோரி ரைட்டரோட ரூம்ல இருந்த புக்காச்சே. இதை யாரு படிச்சாங்க? அப்பசாமி போலாமா? சார், உங்களை பார்க்க ஒரு அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க சார். நீங்க யாரு? வேதா, மிஸ்ஸஸ் வேதா வெங்கட். ஓ சாரி, வெங்கட்க்கு அப்படி நடந்துடக்கூடாது. அது முக்கியம் இல்ல. இனி யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது. இந்த கதையை நீங்க படமாக்க கூடாது. ஏன்? இது கதை இல்ல, ஒரு காகித அசுரன். இந்த யமன் இன்னொருத்தரை கொல்ல நான் விடமாட்டேன். உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால நீங்க கன்ஃபியூஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, அந்த பொண்ணு தெளிவாக தான் பேசுறாங்க. ஐ நோ, இந்த புக்குக்குள்ள என்னமோ இருக்கு. ஜாக்கிரதை. நீங்க சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கு திலீப். புக்கு படிச்சா யாராவது செத்து போயிருவாங்களா? நோ, என்னால நம்ப முடியல. சார், இப்போ நம்ம ஏன் சார் பேய் படம் எடுக்கிறோம்? நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, கலெக்ஷனை பின்னுது, அதானே ரீசன். அப்போ நிறைய பேர் பேயை நம்புறாங்கன்னு தானே அர்த்தம். நாம நம்பினா என்ன சார் தப்பு? அதுக்காக பேய்க்கு பயந்து படத்தை டிராப் பண்ண சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் வேணாம், ஷூட்டிங் வேணாம், ஒரு சின்ன பிரேக் கொடுங்க சார். கொடுத்தா அந்த கதைக்கு டெவில் பவர் எப்படி வந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கணும். கதைக்கு பேரே என்னன்னு தெரியல, மற்ற விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் கடவுள் ஒரு சால்வேஷன் வச்சிருக்காரு. அது இந்த புக்லயும் இருக்கு. அப்படியா? ஆமா, எதாச்சியா லாஸ்ட் பேஜ் பார்த்தேன். இந்த புக்கு பிரிண்ட் பண்ண பிரஸோட அட்ரஸ் இதுல இருக்கு. சோ இந்த அட்ரஸுக்கு போனா மத்த டீடைல்ஸ் கிடைக்கும் இல்லையா? சார். எஸ், நீங்க? ஹலோ, நான் ஃபிலிம் டைரக்டர் திலீப் பொன்னுரங்கம். இவங்க மிஸ்ஸஸ் வெங்கட், வேதா வெங்கட். நாங்க கூட ஃபோன் பண்ணியிருந்தோமே. ஆமாம்மா, பட் சார் கொஞ்சம் அப்செட் மூடில் இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணாமல் பேசிட்டு வந்துடுங்க.
மாடிக்கு போங்க. ஓகே, தேங்க்யூ. சார், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். நீங்கள் ஒரு ஸ்டார் ரைட்டர், எப்பவுமே ஆக்டிவாக ஸ்டைலாக இருப்பீங்க. ஆனால் இப்படி என்னாச்சு சார்? கதைன்னா நிறைய திருப்பங்கள் இருந்தால் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் லைஃப் ஸ்டோரியில் கடவுள் வச்ச திருப்பம் இது. என்ன, கொஞ்சம் ஹேர்பின் பெண் மாதிரி ஆயிடுச்சு. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், நான் கதை எழுதுகிற மோட்டிவே அதான்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் எழுதின ஒரு கதையால் பல பேர் உயிர் போயிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? மரணம் இலவசம். இதான் அந்த புக்கு. முடியாது, நான் போக மாட்டேன். கஸ்மாலம் கைத ஆண்டியப்பா, இந்த பாரு, ஒரு குட்டி சாராயம் குட்டி ஆட்டுக்குட்டியா தர சொல்ற. நல்லா தின்னுட்டு திருப்தியா போயிடு. ஏய், சின்ன பொண்ணை விட்டுட்டு ஓடுன்றல. முடியாது, போக மாட்டேன். எனக்கு இந்த பொண்ணு வேணும். வேணுமா? போக மாட்டேன். ஏய், கம்மனாட்டி போக மாட்டேன். அட்ரா ஆணிய. ஏ ஆண்டியப்பா, உள்ள போடா. இந்த சொடல ஆச்சிக்கிட்ட ஆண்டியப்பா ஒரு சொத்தடா. ஏய் பேமானி, ஏய் யாரா இந்த பொண்ணு கூட வந்தது? வாடா அப்படி. ஆண்டியப்பனை ஓட்டிட்டேன். இந்த பொண்ணு அங்க இங்கன்னு அனுப்புற வேலை வச்சுக்காத, புரியுதா? சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிவே. எந்திரி எந்திரி. டீங், நான் எவன்கிட்ட காசு வாங்கி நீ பாத்துருக்கடா? உன்கிட்ட துட்டு இருந்தா முனியப்ப உண்டியில போட்டுட்டு போ. பிளாக் மேஜிக் பற்றி ஒரு இங்கிலீஷ் நாவல் வந்துச்சு. அது வேர்ல்ட் லெவலில் பெருசாக சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி ஒரு கதை வேணும்னு என்கிட்ட ஈஸ்வரி பப்ளிஷர்ஸ் கேட்டாங்க. பில்லி சூனியம் மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச சுடலை ஆச்சியை போய் மீட் பண்ணேன். ஒரு மாதம் அவங்களோட இடத்துல தங்கியிருந்து பிளாக் மேஜிக் பற்றி ஸ்டடி பண்ணேன். என்ன வாத்தியார, நம்ம இடம் எப்படி கீது? ஏதோ ஒரு புது உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. டோட்டலாவே ஒரு டெரர் ஏரியாவா இருக்கு போல் இருக்கு. ஏய், ரொம்ப சிரிக்காத, இங்க பல சிக்கலும் கீது. நடந்த சம்பவங்கள், கேட்ட மந்திரங்கள்,
பார்த்த பயங்கரங்கள், இதோட என்னுடைய கற்பனையும் கலந்து ஒரு வித்தியாசமான கதையை எழுதினேன். அது நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான கதையா அமைஞ்சுது. எஸ். காஃபி இல்ல, ஒரிஜினல். என்ன? என் கதை ஒரிஜினல்னு சொன்னேன். நீங்க எப்பவுமே ஒரிஜினலா தானே கதை எழுதுவீங்க. அதனால தான் நீங்க நாவல் உலகத்துல ஹீரோ. இந்த தடவை ஒரு டிஃபரெண்ட் ஜானர்ல கதை எழுதியிருக்கேன். படிச்சு பாரு. நான் எந்த கதை எழுதினாலும் முதல்ல என் மனைவி கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவேன். அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பப்ளிஷ் பண்றது கொடுப்பேன். பொதுவா என் மனைவி வீட்டு வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. அப்புறம் தான் என் கதையை படிப்பா. ஆனா என்னமோ தெரியல, இந்த கதையை பேய் மாதிரி ராத்திரி ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. என்ன வச்சலா? படிச்சியா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதையில வர கேரக்டர் மாதிரியே சொல்ற. சரி, இதுல இந்த பேய் பிசாசு, பில்லி சூனியம், பிளாக் மேஜிக் பத்திலாம் எழுதிருந்தேனே, உனக்கு படிக்கும்போது பயமா இல்லையா? எனக்கு என்ன பயம்? அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸாக்ட்லி. இது வரைக்கும் நான் எழுதின கதையிலேயே எனக்கு ஆத்ம திருப்தி கொடுத்த முதல் கதை இதுதான். ஆனா இதுக்கு டைட்டில் தான் இன்னும் திருப்தியா அமையல வச்சலா. உனக்கு தான் தோணுதா? என்ன? மரணம் இலவசம். வாவ் வாவ், இதத்தான் நானும் யோசிச்சேன். ஃபேண்டாஸ்டிக், கை கொடு. இதையே ஃபிக்ஸ் பண்றேன். அந்த மரணம் இலவசம் என்ற பயங்கரமான டைட்டிலையே ஃபிக்ஸ் பண்ணி நான் பப்ளிஷருக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் என் மனைவி கிட்ட பயங்கரமான சில மாற்றங்களை நான் கவனிச்சேன். வச்சலா, வச்சலா. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதா? ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் இப்ப சமைச்சிடுறேன். இல்ல, இந்த கத்தி எங்க வச்ச? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பல்லி ஒண்ணு என்ன பண்ணுச்சு? நீ ஏன் அதை கொன்ன? பல்லி? எனக்கு சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் அந்த பல்லிய சாகடிக்கலங்க. எங்க எங்க நான் போய் அந்த பல்லிய சாகடிப்பேனாங்க. ஐயோ, பாவங்க அந்த பல்லி. அதுக்கு என்னாச்சு தெரியலையே. ஒரே நேரத்துல நல்லவளாவும் கெட்டவளாவும் ஏன் நடந்துக்கிட்டா? ஒருவேளை ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாறிட்டாளோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. வச்சலா, 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 என்னாச்சு? தாகமா இருக்கு. இது
தாகமா இருக்கு. ஆ. ம். இந்தா, குடி. வச்சலா, எனக்கு குடிக்க ரத்தம் வேணும். எது? ரத்தம் வேணும். வச்சலா, 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 வச்சலா. ஏய் வச்சலா, ஏய் வச்சலா, ஏய், ஏய் என்னாச்சு? வச்சலா, என்னாச்சு? என்னங்க? என்ன இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? நானா? அது என்ன இப்படி பாதி ராத்திரியில எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க? அது ஒண்ணுல ஒரு சின்ன கெட்ட கனவு. ஐயோ, கெட்ட கனவா? நான் தண்ணி எடுத்து கொடுக்கவா? தண்ணியா? இல்ல வேண்டாம், இருக்கு, நான் குடிச்சுக்கிறேன். நீ படு, நீ படு. எங்க ஒண்ணும் இல்ல இல்ல. ஒண்ணும் இல்ல, நீ படு, படுத்துக்கோ. பத்ரம், படுத்து, நீ படு, பாத்து. என்னங்க? நீங்களும் படுத்துக்கோங்க, தூங்குங்க. என் மச்சலாக்கு என்னமோ ஆயிடுச்சு. குழந்தை மாதிரி இருந்தவ ஏன் இப்படி கொடூரமா மாறிட்டா? அதுவும் வயித்துல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். விடிஞ்சதும் டாக்டர்கிட்ட கூட்டு போலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கிட்டேன். விதி முழிச்சுக்கிச்சு. வச்சலா, வச்சலா, வச்சலா. செல்லம், நீ எப்படி இருப்ப? அம்மா மாதிரி இருப்பியா இல்ல அப்பா மாதிரி இருப்பியா? செல்லம். சொல்லுடா செல்லம், நீ வச்சலா, கருப்பா வச்சலா, இருப்பியா கதவு தர. இல்லனா சிகப்பா வச்சலா, இருப்பியா? கதவு தர, கதவு தர வச்சலா. செல்லம், கதவு தர. அம்மா உன்னை பார்க்கணும்டா. வச்சலா, வச்சலா, ஏய் வச்சலா, இங்க பாரு. வச்சலா, செல்லம், நீ இங்க பாரு, என்ன பாரு. கருப்பா இருப்பியா ஏய், இல்ல சிவப்பா இருப்பியா? ஏய் வச்சலா, வச்சலா, வச்சலா. அப்பா மாதிரி ஏய், இருப்பியா இல்ல வச்சலா, அம்மா இங்க பாரு. மாதிரி இருப்பியா? ஏய், வச்சலா, எனக்கு நீ வேணும்டா செல்லம். வச்சலா, இங்க என்ன பண்ற? இந்த டாக்டர் ரொம்ப மோசம். 2 மாசம் கழிச்சு தான் குழந்தைய பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஆமா வச்சலா, உனக்கு 2 மாசம் கழிச்சு தான் பிரசவம் ஆகும். அப்பதானே குழந்தைய பார்க்க முடியும். அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. ஏய், இப்பவே என் குழந்தைய நான் பார்த்தாகணும். இப்ப எப்படி பார்க்க முடியும்? அது முடியாது. என் வயித்தறுத்து குழந்தைய எடுத்து பாப்பேன். ஏய், அப்பலாம் பண்ணாத. வச்சலா, சொல்றத கேளு. இதால என் வயித்த அறுத்து ஏய், இப்பவே என் குழந்தைய நான் பார்க்க போறேன். வச்சலா, சொல்றத கேளு. வேணாம். ஏய், வச்சலா, வச்சலா, நோ, வச்சலா, சொல்றத கேளு. வச்சலா, வச்சலா, நோ, நோ, வச்சலா, இரு வச்சலா, சொல்றத கேளு வச்சலா. ஏய், வச்சலா, செல்லம், இப்ப அம்மா உன்னை பார்க்க போறேன். இப்ப அம்மா உன்னை பார்க்க போறேன். நோ, வச்சலா, நோ, வச்சலா. சார், என்ன சார் ஆச்சு? சார், சார் என்னாச்சு? என்ன சார் இது? ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணீங்க? இல்ல சார், நாங்க ஒண்ணும். சார்
ஓகே சார். ம். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார். எத்தனையோ பயங்கரமான சம்பவங்களை நான் என் கதையில் எழுதியிருக்கேன். ஆனால் நான் எழுதாத ஒரு சம்பவம் எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சு. சார், இந்த நிலைமையில நீங்க தனியா இருக்கிறது தான் நல்லது. நாங்க கிளம்புறோம். பட் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சார், உங்க ஒய்ஃப் உட்பட இத்தனை பேரை கொல்ற அந்த துஷ்ட சக்தி இந்த புஸ்தகத்துக்கு எப்படி சார் வந்தது? தெரியல. கதை எழுதின உங்களுக்கு காரணம் தெரியாம இருக்காது. சொல்லுங்க சார். எனக்கு ஒருத்தர் மேலே தான் சந்தேகம். 24 மணி நேரமும் பேய், பிசாசு, பில்லி, சுனித்தோட வாடுற அந்த சுடலை ஆட்சி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்க முடியும். ஏய் சை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதை எழுதுற கம்னாட்டி. அந்த கஸ்பால என்ன கை காட்டுறானா காண்டாயிடுவேன். ஆச்சி, கோவப்படாதீங்க. அவர் உங்களை சந்தேகப்படல. எங்க சந்தேகத்துக்கு உங்ககிட்ட தான் பதில் இருக்குன்னு சொன்னாரு. அதனால தான் ஏய் வந்தோம். ஏய் ஏய், சாத்தான கையில வச்சுக்கிட்டு எங்கிட்டே அதுக்கு பதில கேக்குறியா? இந்த யம இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு இருக்கு? 9 பேரு. 9 பேரா? ஐயோ முனியப்பா, முனியப்பா, இதையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்கியே. இன்னைக்கு 10ஆவதா ஒரு ஆளை கொல்ல போதே. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆச்சி, என்ன சொல்றீங்க? இந்த சாதாரண புக்குக்கு இவ்வளவு பேரை கொல்ற சக்தி எப்படி வந்தது? சொல்றேன்டா, சொல்றேன். ஏய், அந்த புஸ்தகத்தை பிரிச்சு 13வது பக்கத்தை பாரு. படிக்காத, படிக்காத. 8 வரியில ஒரு மந்திரம் இருக்கா? அந்த மந்திரத்தை இப்ப நான் உச்சாடனம் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் காம் க்ளூம் க்ளீம் காம். வா. மந்திரம் பண்ண வேலைய பாத்தீங்கல்ல? மத்தவங்க மேல ஏவி விடுறதுக்காக சாத்தானையே வர வைக்கிற மந்திரம் இது. இந்த மந்திரத்தை உச்சரிச்ச உடனே சாத்தான் இறங்கி வரும். சாத்தான் வந்த உடனே என்ன ஆகும்? ரத்த பலி கேக்கும். ரத்த பலி கொடுத்த உடனே அது நாம சொல்ற எல்லாத்தையும் கேக்கும். பாவம், இந்த புஸ்தகத்தை பிரிச்சு படிக்கிறவங்க இந்த மந்திரத்தை உச்சரிப்பாங்க. உச்சரிச்ச உடனே என்ன ஆகும்? சாத்தா வந்து இறங்கும். இறங்குன உடனே ரத்த பலி கேக்கும். அவங்களுக்கு ரத்த பலி கொடுக்கணும்னு தெரியாதே, என்ன பண்ணும்? அதனால கூப்பிட்டவங்கள அப்படியே முழுங்கிடும். அப்படித்தாண்டி 9 பேரையும் இது கொன்னு இருக்கு. ஆச்சி, இந்த துஷ்ட சக்தி அழிக்கவே முடியாதா? முடியும். இந்த புஸ்தகத்தை அழிச்சா மட்டும் பத்தாது. பிரம்மபுத்திரன் கைப்பட எழுதினானே மூலப்பிரதி, அதையும் சேர்த்து அழிக்கணும். அப்பதான் அது வேரோட அழியும். கண்ணு, இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். நீ போய் மூலப்பிரதியை கொண்டு வா. சரி, வரேன். நில்லு. அஷ்ட கிரகங்களும் ஒண்ணு சேர்ற அற்புதமான நாள் இது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள மூலப்பிரதி இங்க வந்தாகணும். இல்ல ஒருத்தன் சாகணும். சரி ஆச்சி. ஏண்டி, உன் பேரு என்ன? வேதவல்லி. வேதா. ஐயருட்டு பொண்ணா? வெட்டு குத்தி இடத்துக்கு வந்திருக்க. உயிரை பணைய வைக்க நீ தயாரா? மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயார். முனியப்பா, முனியப்பா, உனக்கு சூப்பரான ஆள் தான் வந்துக்குது. வா வா. ஹலோ சார், யாரு? நான் ஃபிலிம் டைரக்டர் திலீப் பொன்னுரங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார்.
ஒன்றும் இல்லை சார். மரணம் இலவசம் அதோட ஒரிஜினல் காப்பி சார் கைப்பட எழுதினாரு. ஆமா அந்த காப்பி எனக்கு வேணும் சார். சார், இப்போ அது எங்ககிட்ட இல்லையே. என்ன சார் ஆச்சு? பாஸ்கர்னு ஒருத்தர் 2 நாளுக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு போனாரு. இந்த மாதிரி பல ரைட்டர்ஸோட கையெழுத்து பிரதியை சேகரிக்கிறது அவரோட வழக்கம்னாரு. அதான் கொடுத்தேன். சார் அவரோட அட்ரஸ் இல்லை ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? ஆழ்வார் திருநகர் ஆ நம்பர் 4 ஓகே அகத்தியர் தெரு. ஓகே தேங்க்யூ சார். வெல்கம் சார். ம் போ போ போய் அந்த குங்கும வட்டத்துக்குள்ள உட்காரு. போடி. புஸ்தகத்தை பிரி. இங்க அந்த புஸ்தகமும் நீயும் மட்டும்தான் இருக்கீங்க. வரிக்கு வரி அந்த புஸ்தகத்தை ரசிச்சு படி. என்னடி வேதவல்லி, படிச்சா செத்துருவோன்னு பயமா இருக்கா? இல்ல ஆச்சி இல்ல. எனக்கு மத்தவங்களோட உயிர் தான் முக்கியம். அப்ப படி. வரட்டுண்டி அந்த சாத்தான். அவனா நானான்னு பாத்துருவோம். சார் என்ன சார் வீடு பூட்டி இருக்கு? ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் திலீப். சொல்லுங்க சார். நீங்கள் சொன்னீங்களே அந்த பாஸ்கர் வீடு பூட்டி இருக்கு சார். சாரி சார், நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ஒரு கல்யாணம், எல்லாம் மண்டபத்துக்கு போயிருப்பாங்களே. அப்படியா? ஆமாங்க சார். சார் எனக்காக கொஞ்சம் பாஸ்கர் கிட்ட பேசுறீங்களா? எனக்கு உடனடியாக அந்த கையெழுத்து பிரதி வேணும். அது எப்படி சார்? சார் ப்ளீஸ் சார். கல்யாண மாப்பிள்ளை எப்படி இங்க வர முடியும்? சாரிங்க. ச்சே. அப்பாசாமி, ஆ யாருக்கும் சந்தேகம் வராதபடி கார் ஒரு ஓரமாக பார்க் பண்ணுங்க. அது சரி சார், நீங்க என்ன செய்ய போறீங்க? வேற வழியே இல்லை. திருட்டுத்தனமாக தான் வீட்டுக்குள்ளே போய் அதை எடுத்தாகணும். ஜாக்கிரதை சார். ம் அப்பாசாமி, ஃபைல் கிடைச்சிச்சு. வண்டி எடுங்க சீக்கிரம்.
பனைமுனி, பாதாளமுனி, மாளிகைமுனி, மாளிகைமுனி, பனைமுனி, வா வா வா. அப்படியா? வரேன்டா. ஜடாமுடி. அப்பசாமி சார், வண்டி நிறுத்துங்க. சார், நீங்க வேதாவோட அப்பா இல்ல? இங்க ஏன் சார் நின்னுட்டு இருக்கீங்க? அவ தான் என்ன அனுப்பி வச்சா. இதை வாங்கிட்டு வர சொன்னா. இந்த கதையை என்கிட்ட கொடு. சார், என்ன சார் சொல்றீங்க? அவங்க முனீஸ்வரன் கோயில்ல இருக்கிறாங்க. அங்கதான் நான் இந்த கதையை எடுத்துட்டு போறேன். நீ என்ன கொண்டு போறது? என்கிட்ட கொடு, நான் கொண்டு போறேன். சார், அப்படின்னா நீங்களும் என் கூட வாங்க. நம்ம 2 பேரும் கார்லயே போவோம். நினைச்ச இடத்துக்கு போற வேண்டாம்னா நீ என்னடா என்ன கூட்டு போறதுக்கு? ஒழுங்கா முறையா அந்த கதையை என்கிட்ட கொடு. சார், அதெல்லாம் முடியாது சார். குடுறா. சார், குடு. விடுங்க என்ன சார். கேளு, குடு. ஏய், விடுங்க சார். குடுறா அண்ணா, குடு. சார், விட மாட்டேன். விடுங்க ஏய், சார். குடு இந்த கதையை. குடு. சொல்றேன்ல சார், கேளுங்க இந்த கதையை சார். குடு, குடு விடுங்க. இல்ல. ஏய். டேய் மச்சான், டைம் ஆயிடுச்சுடா. குட் நைட்ரா மச்சான். என்னது மச்சான் சா பெரிய நமிதா என்னடா திடீர்னு குட் ನೈಟ್ சொல்லிட்ட? ಮಗ ರಿಸೆಪ್ಷನ್ ಎಲ್ಲ ಸೂಪರ್ ಆಗಿ ಬಂದೈತೆ ಕಣೋ. ಬಾಟ್ಲ್ ಓಪನ್ ಮಾಡೋಣ ಅಷ್ಟಕ್ಕೆ ಹಿಂಗ್ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಗೋ? அதானே சின்னதா ஒரு பீர் அடிக்கலாம்டா. ரொம்ப டயர்டா இருக்குடா. காலைல 6-7:30 முகூர்த்தம். 4:30 மணிக்கே வந்து எழுப்பி தொலைச்சிருவாங்க. இப்பவே மணி 11 ஆச்சு. ப்ளீஸ். இருடி, கல்யாணம் முடியிட்டு நான் பாத்துக்கிறேன். ಏ ಬರ್ರೋ ಹೋಗೋಣ. அப்பா. ஆ? நீங்க இங்க எப்படி திடீர்னு வந்தீங்க? ரொம்ப நேரமா உன் கூட தான் இருக்கேன். அப்படியா? நீங்க யாரு? எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு, எல்லா டிவிலயும் ஃபிளாஷ் நியூஸ் ஓடுச்சு. லேடி கான்ஸ்டபிள் மர்ம மரணம்னு. ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த செத்து போன ஜெயலட்சுமி நான் தான். செத்து போயிட்டீங்களா? ஏன் சாவுன்னா பயமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் தான் சாக போற. இல்ல இல்ல, நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன். எனக்கு காலையில கல்யாணம். விட மாட்டேன். உன்னை சாகடிப்பேன். நீ சாகணும். செத்து போறியா?
பாஸ்கர், இப்ப என்ன செய்ய போற? நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். மாடியில இருந்து குதிக்கணும். குதிப்பியா? குதிப்பேன். டேய்! டேய்! ஏய்! டேய்! வேதா, என்னாச்சு வேதா? உன்னை வெட்டாம நிறுத்துங்க, விட என்னாச்சு? மாட்டேன்டா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நிறுத்துங்க வேதா. வெட்டாம விட வேதா, மாட்டேன்டா. அந்த புக்க கொடுங்க. டேய், அதை தூக்கி எறிடா. பாஸ்கர், பாஸ்கர். டேய் பாஸ்கர். டேய், உன்னை தேடி ரூமுக்கு போனோம். இங்க என்னடா பண்ற? டேய், டயர்டா இருக்கு, தூங்க போறேன்னு இல்லையாக்க பந்தே யாக்கோ? இங்க ஏன் வந்தேன் எனக்கே தெரியலடா. ஏண்டா நாங்க குடிச்சிருக்கோம், நீ உளறியா? பார்ட்டி தூக்க கலக்கத்துல வந்திருக்கான் போல. சரி வா மச்சான் போலாம். பாரா. முனியப்பா, உனக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாத பயப்படாத. அந்த துஷ்ட சக்தி ஒழிஞ்சிருச்சு. அந்த சாத்தான நான் அழிச்சிட்டேன். இனிமே அந்த சாத்தானால யாருக்கும் ஆபத்து வராது. ஆச்சி, இப்படி ஒரு பயங்கரமான கதையை நான் படமா எடுக்கிறதா இருந்தனே. எடுத்திருந்தா என்ன ஆயிருக்குமோ. நல்ல வேளை ஆச்சி, நீங்க காப்பாத்திட்டீங்க. ஏன்பா, இந்த கதையால நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அத வச்சு நீ படமா எடுத்தா வெற்றி உனக்கு நிச்சயமா கிடைக்கும்ல. வெற்றி நிச்சயம். கூட்டிட்டு போப்பா. உங்க ஆசீர்வாதம் ஆச்சி. ஆ. வாங்க வேதா, போலாம். ம். அப்பா முனியப்பா, அந்த புள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அந்த புள்ள எடுக்கிற படம் நல்லபடியா ஓடணும். ஹலோ, சொல்லுங்க திலீப். ப்ரொடியூசர் சார், இந்த கதையால நடந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. வெரி குட். அப்படியா? ஆமா சார், அடுத்த வாரமே நம்ம படத்தை பூஜை போட்டு ஆரம்பிச்சிடலாம். 13ஆம் தேதி முகூர்த்த நாள் தான். ஆனா படம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும்னு அருள் வாக்கே கிடைச்சிருக்கு. then okay, proceed. தேங்க்யூ சார். அம்மா அம்மா, சென்னைக்கா போறீங்க? நானும் கூட வரேம்மா, என்னையும் கூட்டு போங்கம்மா. எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. முனியப்பா, உனக்கு 1000 கோடி நமஸ்காரம். ஆ? இன்னைக்கு அஷ்டகிரக சேர்க்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னீங்களே, நடந்து போச்சு ஆச்சு. என்ன நடந்துச்சு? உங்க மகாசக்தியால அவனை மரத்தோட மரமா அடிச்சு வச்சிருந்தீங்களே, ஒத்த கண்ணு சாத்தான், அவனுடைய ஆவி வெளியே வந்துருச்சு. ஐயோ, அவன் ரத்த காட்டறியை விட மோசமானவனாச்சே. முனியப்பா, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே.